ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 மார்ச் மாதம் 9, 10, 11 ஆகிய 3 தேதிகளுக்கு உண்டான நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் செயலராக பாஸ்கர் குல்பே என்பவர் மீண்டும் நியமனம். ஐசிசியின் மகளிர் T20 தரவரிசையில் ஸ்மிருதி மந்தனா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். பின்லாந்தின் ஹெல்சிங்கில் நடைபெற்று வரும் ஜிபி சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவுக்கு 1 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்கள் கிடைத்துள்ளன. பழைய ஆவணங்களை ஆன்லைனில் சரிபார்த்து பட்டா வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் 10/3/2019 தொடங்கி வைத்தார். ரயில்களில் திருட்டு விபத்துக்களை தடுக்க ரூட் மேப்பிங் என்ற புதிய திட்டத்தை ரயில்வே செயல்படுத்த உள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 264 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சிவோட்டோர் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் 66.34 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து 10/3/2019 வழங்கப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கீழ்கண்டவாறு கூறியுள்ளார். 17வது மக்களவைத் தேர்தல் மொத்தம் உள்ள 543 மக்களவை தொகுதிகளில் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் மே 23இல் எண்ணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 17/3/2019 முதல் தேர்தல் நடத்தை விதிகள் MCC நாடு முழுவதும் அமலுக்கு வருகின்றது. இந்த தேர்தலில் முதல் முறையாக அனைத்து தொகுதிகளிலும் வாக்களித்ததை உறுதிப்படுத்தும் ஒப்புகை சீட்டு காண்பிக்கும் விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். 16வது மக்களவை பதவிக்காலம் ஜூன் 3இல் நிறைவடைகிறது. தற்போது நாட்டில் 10,35,928 வாக்குச்சாவடிகள் உள்ளன. கடந்த மக்களவைத் தேர்தலில் 9,28,000 வாக்குச்சாவடிகள் மட்டுமே இருந்தன. இது தற்போது 10% அதிகரித்துள்ளது. 543 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலுக்காக வாக்காளர் பட்டியலில் சுமார் 90 கோடி பேர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது பட்டியலில் 81.45 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். தற்போது மொத்த வாக்காளர்களில் 1.50 கோடி பேர் 18 to 19 வயது பிரிவில் உள்ளனர். இது மொத்த வாக்காளர்களில் 1.66% ஆகும். இதர பாலினத்தவர் 38,325 பேர் உள்ளனர். பணியில் இருக்கும் வாக்காளர்கள் 16,77,386 பேர். கடந்த 16வது மக்களவைத் தேர்தல் 9 கட்டமாக நடத்தப்பட்டது. உலகில் மிக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் டென்மார்க், பின்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் முதல் 5 இடத்தை பிடித்துள்ளன. போயிங் மேக்ஸுக்கு தடை. எத்தியோப்பியாவில் நிகழ்ந்த கோர விபத்தை தொடர்ந்து போயிங் மேக்ஸ் 8 ரக விமானங்களையும் தரையிறக்கி நிறுத்தி வைக்க சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. சீனாவின் புதிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் C0 6C லாங் மார்ச் 3B கேரியர் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. இது சீனாவினுடைய 300வது செயற்கைக்கோள் ஆகும். கோண்டா மொழி மத்திய பிரதேச பழங்குடி மாவட்டங்களில் ஆரம்ப கல்வியில் சேர்க்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவுக்கு அடுத்த இந்திய தூதராக மன்பிரீத் ஹோரோ என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சாம்லி தேவி ஜெயின் 2018 விருதை வென்றவர் யார்? பிரியங்கா துபே BCC நிருபர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் யூனியன் தொழில்நுட்ப குழு உறுப்பினர்களாக 5 இந்தியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தீபக் கப்ரா ஆண்கள் பிரிவு ஜிம்னாஸ்டிக், அக்ஷதா ஷெட்டி ரித்திக் ஜிம்னாஸ்டிக்ஸ், சுமித் MR அக்ரோபாட்டிக் ஜிம்னாஸ்டிக், மகாரான் ஜோஷி ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக், நாராயண் சசி ஜிம்னாஸ்டிக் பொது. கோல்டன் பீகாக் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் அவார்டு 2019 ACKO ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. சமூகத்தின் ஊடாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சமூக ஊடகங்கள் சக்தி வாய்ந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு வெப் ஒண்டர் உமன் என்னும் விருதை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டிற்கான மத்திய அமைச்சர் மேனகா காந்தி வழங்கினார். இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா IBBI மற்றும் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் IFC இடையே ஒரு கூட்டுறவு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குறிப்பு: IFC உலக வங்கி குழுவினுடைய உறுப்பினராக உள்ளது.
கொரியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் கொரியா விசாகப்பட்டினம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ரூபாய் 4100 கோடி மதிப்பில் கடன் வழங்க திட்டமிட்டுள்ளது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 8 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகளை அரசு வழங்கி இலக்கை எட்டியுள்ளது. காற்றை குடிநீராக்கும் எந்த கருவியை சென்னை ஐஐடி உருவாக்கியுள்ளது? நீரோ. பெண்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் எந்த சர்ச்சைக்குரிய செயலியை தனது பிளே ஸ்டோரிலிருந்து நீக்க கூகுள் நிறுவனம் மறுத்துள்ளது? ஆப்சர் செயலி. கேப்டன் பதவியில் 4000 ரன்கள் எடுத்த 4வது இந்திய வீரர் என்ற பெருமையை தற்போதைய இந்திய கேப்டன் விராட் கோலி பெற்றுள்ளார். இது பார்த்தீங்கன்னா அந்த 4000 ரன்கள் எடுத்த 4வது வீரர் பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்சாக இருக்க வாய்ப்பு கிடையாது, T20 இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் சரியாக தெரிஞ்ச நண்பர்கள் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி எந்த சிறைச்சாலையில் பெண்களுக்கு உதவும் வகையில் சானிட்டரி நாப்கின் தயாரிப்பு கூடம் திறக்கப்பட்டது? திகார் சிறைச்சாலை. தமிழ் வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் 1156 அரிய நூல்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் படித்து பயன்பெறுவதற்காக www.உலகத்தமிழர்.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் எந்த மருத்துவமனையில் அனைத்து நாட்களிலும் தடுப்பூசி வழங்குவதற்காக சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில். தமிழகம் முழுவதும் 9/3/2019 நடைபெற்ற தேசிய லோக் அதாலத்தில் மக்கள் நீதிமன்றம் 509 அமர்வுகளில் 68,347 வழக்குகளில் ரூபாய் 274 கோடியே 12 லட்சத்துக்கு தீர்வு காணப்பட்டன. தமிழகத்தில் 30,000 நியாய விலை கடைகளில் சுமார் 2.01 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி பயனடைகின்றனர். தற்போது தமிழகத்தில் உள்ள 30,000 நியாய விலை கடைகளில் மதர் சேகோ என்ற திட்டத்தின் கீழ் ஜவ்வரிசி விநியோகம் செய்வதற்கான அரசு உத்தரவு வெளியாகியுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான மசோதா மிசோரம் மதுவிலக்கு மசோதா 2019 அந்த மாநிலத்தில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு, அதாவது ஓபிசி மக்களுக்கு 14% இருந்த இடஒதுக்கீடு 27% உயர்த்த அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. உலகிலேயே மிக வயதான பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த கனேடா நகா அப்படிங்கிறவங்க. அதாவது இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பிரிச்சிருந்துச்சு. இவங்க அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சேர்த்தடிச்சிருக்காங்க. 116 வயசு இந்த அம்மாவுக்கு. அதுக்கடுத்து அடுத்த 2 ஆண்டுகளில் $10,000 கோடி 7 லட்சம் கோடி அளவிலான முதலீட்டை கவர்வதற்காக மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் 13.9% அளவு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என தொழில் சார்ந்த ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது.